மாற்றுத்திறனாளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கைவிடுங்க யூடியூப் சேனல் நண்பர்கள். இந்த சேனலில் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம்னா, தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதும், குறிப்பாக மாற்றுத்திறனாளி பெண்கள் 3 பேர் பாலியல் வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டது குறித்து நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னதாக இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் திரு விஜய் அவர்கள் உட்பட எல்லோரும் சமூக வலைத்தளங்கள், தொலைக்காட்சிகள் உள்ளிட்ட அனைத்திலும் உரையாற்றும் போது, கடந்த ஆட்சி காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகிறது, பாலியல் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது, கொலை, கொள்ளை, கற்பழிப்புகள் மிக அதிகமாக நடைபெற்று வருகிறது. நான் ஆட்சிக்கு வந்தால் இவற்றை எல்லாம் ஒழித்து கட்டுவேன் என்று சொல்லித்தான் பிரச்சாரம் செய்து மக்களை ஈர்த்து இப்பொழுது அவர் ஆட்சி கட்டிலே இருக்கிறார். ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்த 15 நாட்களுக்குள் பல்வேறு இடங்களிலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதை தடுப்பதற்கு பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை அரசு எடுத்திருப்பதாக ஒருபுறம் சொல்லிக் கொண்டாலும் கூட, கோவையிலே 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் உட்பட பல்வேறு இடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போதைய முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள், தயவு செய்து இந்த குற்றங்கள் அனைத்தையும் முற்றிலும் தடை செய்கின்ற வகையில் உங்களது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இந்த காலகட்டத்தில் தான் 3 பேருக்கு மாற்றுத்திறனாளி பெண்களுக்கும் பாலியல் வன்கொடுமையானது நடைபெற்றிருக்கிறது. இந்த பாலியல் வன்கொடுமைகளை புரிந்தவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சங்கத்தினுடைய தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தினுடைய மாநில தலைவர் வில்சன் அவர்களும் மாநில பொதுச் செயலாளர் ஜான்சி ராணி அவர்களும் தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக உள்ளது. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஒன்றியத்தில் அரிசி ஆலை தொழிலாளியும் செவித்திறன் பாதித்த மாற்றுத்திறனாளியுமான 37 வயது பெண் கடந்த 17/5/2026 கடத்தி செல்லப்பட்டு கும்பல் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாகியுள்ளார். கும்பலாக 1க்கும் மேற்பட்டவர்கள் அந்த பாலியல் வன்புணர்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் 2 கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் மாற்றுத்திறனாளிக்கு உரிய நிவாரணமும் அரசு வேலையும் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பார்வை மாற்றுத்திறனாளியான தாயாரை பாதுகாத்து வருபவரும் காவல் நிலையத்தில் டேட்டா என்ட்ரியராக பணிபுரிந்து வரும் விதவை பெண்ணுக்கு எதிரான பாலியல் வல்லுறவும் நடைபெற்றுள்ளது. அதாவது இந்த பெண் மாற்றுத்திறனாளி கிடையாது, இந்த பெண்ணுடைய தாயார் மாற்றுத்திறனாளி. அதுவும் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்த்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னா தகவல்கள் அனைத்தையும் கணினியில் ஏற்றக்கூடிய வேலை. இந்த வேலை செய்யக்கூடிய பெண்ணுக்கு பாலியல் வல்லுறவு என்பது ஏற்பட்டிருக்கு. இது குறித்து அந்த பெண் மே 17 அன்று பாகலூர் காவல் நிலையத்தில் புகார் செய்திருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இன்று வரை அவர்கள் கைது செய்யப்படவில்லை என்கிற தகவல் மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. எனவே இதில் சம்பந்தப்பட்டவர் உடனே கைது செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிற அதே நேரத்தில் இந்த பெண்ணினுடைய கணவர் ஏற்கனவே காவல்துறையில் பணியாற்றி கடந்த 2017ஆம் ஆண்டு சாலை விபத்திலே மரணமடைந்ததை ஒட்டி கருணை அடிப்படையில் இவருக்கு வேலை வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு கொடுக்கப்பட்ட வேலையும் நிரந்தர பணியாக கொடுக்காமல் தற்காலிக பணியாக கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் மிக குறைந்த ஊதியம் மட்டுமே அவருக்கு வழங்கப்பட்டு வருகிற சூழ்நிலையில் இந்த குறைந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு அவருடைய 2 குழந்தைகளையும் பார்வையற்ற தாயாரையும் பாதுகாப்பது என்பது மிக கடினமான விஷயம். எனவே அந்த குழந்தைகளையும் தாயாரையும் பார்வையற்ற தாயாரையும் காப்பாற்றுகின்ற வகையில் அவருக்கு நிரந்தர பணி வழங்குவதோடு அந்த பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட அவரையும் எந்த நபர்கள் ஈடுபட்டார்களோ அவர்கள் அடையாளம் காணப்பட்ட பிறகும் இன்று வரை கைது செய்யப்படாமல் இருப்பது சரியல்ல. எனவே அவர்களையும் கைது செய்யப்பட வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கிறார்கள். 3ஆவதாக இன்றைக்கு நாம் திரும்ப நாம் சொல்கிறோம், எந்த ஒரு விஷயத்துக்கும் நாம் அடிக்ட் ஆகக்கூடாது. இன்றைக்கி பல பேர் செல்ஃபோனுக்கு அடிமையாகி வெத்தலையில் சுண்ணாம்பு தடவுறது மாதிரி தொடர்ந்து செல்ஃபோனை தடவிக்கிட்டே இருக்கீங்க. ரீல்ஸ் பார்க்குறது, ஃபேஸ்புக் பார்க்குறது, வாட்ஸ்அப் பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் மூழ்கி கிடக்கிறது, இது போன்று பல வேலைகளில் தொடர்ந்து ஈடுபடுறீங்க.
இது மாதிரியான ஈடுபட்டு தவறான பழக்க வழக்கத்தை உருவாக்கி இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகி அவனை நம்பி போய் சீரழிஞ்சு இது மாதிரி நிறைய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. ஆக எந்த ஒரு நவீன சாதனமும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய ஒழிய அதனுடைய கட்டுப்பாட்டுக்கு நாம் செல்லக்கூடாது. இன்னும் கூட நீங்கள் பார்க்கலாம், சாலைகளில் போகிறவங்களில் 170% பேர் ஃபோனில் பேசிகிட்டே தான் போகிறாங்க. தோள்பட்டைக்கும் கன்னத்துக்கு இடையில் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பேசிகிட்டே போகிறாங்க. ஏன் அப்படி பேசிகிட்டே ஆகணுமா? முக்கியமான ஃபோன் வருது அப்படின்னா நின்று பேசலாம், இல்லையா அப்புறம் பேசுகிறேன்ப்பா வண்டி ஓட்டிகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை வச்சு போட்டு அடுத்து பேசலாம். ஆனால் என்ன பண்ணுறோம்? பேசிக்கிட்டே தான் போகிறோம், பேசிக்கிட்டே தான் வரோம். இது சரியான அணுகுமுறையா? இன்றைக்கி இருக்கிற நிலவரப்படி போர் உள்ளிட்ட பல காரணங்களால் எல்லா டச் ஃபோனுமே கிட்டத்தட்ட 5000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா வரைக்கும் விலை உயர்ந்திருக்கு. அப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துச்சு அப்படின்னா முதல் போச்சு. இந்த பேசிகிட்டே போகிற போது வளைவு, மேடு பள்ளம் உள்ளிட்ட விஷயங்களில் நம்ம வண்டி போகும்போது நம்மளுக்கு கவனச்சிதறல் ஏற்பட்டுச்சுன்னா இதனால் விபத்து ஏற்பட்டு உடல் உறுப்புகள் போனாலும் சரி, இல்லை உயிர் போனாலும் சரி, நம்ம குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறது? அப்போ இதையெல்லாம் கண்காணித்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை இந்த காணொலி வாயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த காலத்துலேயும் ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க, நின்று பேசுங்க. அப்படிலாம் பேச நான் என்ன திருப்பி கேட்குறேன், உயிரை விட மேலானதா அவங்களுடைய பேச்சு, உயிரை விட மேலானதா அவங்களுக்கு வரக்கூடிய ஃபோனுடைய முக்கியத்துவம். அப்போ இதையெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இது மாதிரி சமூக ஊடகத்தில் மூழ்கி போன ஒரு பெண் மனநலம் பாதித்து சென்னை மெரினா கடற்கரையில் ஒருவராலும் அரக்கோணத்தில் 2 பேராலும் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட கொடிய நிகழ்வு இங்கே நடந்திருக்கு. கடந்த 13/5/2026 அன்னைக்கு காணாமல் போனவங்க 19/5/26 அன்று மீட்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து திருவல்லிக்கேணி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அந்த கூட்டு பாலியல் வல்லுறவு உள்ளிட்ட கடும் பாதிப்புக்குள்ளான அந்த 19 வயது பெண்ணுக்கு உரிய சிகிச்சை கிடைக்கவும், குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நம்முடைய மாநில தலைமையின் சார்பில் கடிதமானது அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆக நண்பர்களே, தமிழக அரசுக்கு மீண்டும் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை, மாற்றுத்திறனாளிக்கு எதிரான எல்லா விதமான பாலியல் குற்றச்சாட்டுகளையும் அறவே ஒழித்து மாற்றுத்திறனாளி பெண்களை பாதுகாப்பதோடு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலி விடுகிறேன். நம்மளுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்க நம்பரே இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.